ரீசென்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்தது. அதாவது என்னன்னா, ஒரு பஸ்ஸு மேல ஒரு ட்ரெயின் வந்து மோதி ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தா நடந்தது. அது பார்த்தா நம்மளுடைய தமிழகத்தில இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்தா கதிகலங்க வச்சுடுச்சுன்னு தான் சொல்லணும். அத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நான் உங்க கூட பேச போறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்க குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் எங்க நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கடலூர் மாவட்டத்தில இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்னா செம்மங்குப்பம். ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தா 7:45க்கு காலை 7:45 மணி அளவுல பார்த்தீங்கன்னா, பரிதாபமான நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மெயினா இந்த ஒரு பஸ்ஸில யார் இருந்தாங்க? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பஸ்ஸில முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போற சின்ன பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 7:45க்குலாம் கிளம்பி ஸ்கூலுக்கு போற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பஸ் நெறைய இடத்துல ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தா சிதம்பரத்த நோக்கி போய்க்கிட்டு இருந்த ஒரு ரயில் வேகமா பார்த்தீங்கன்னா மோதி இந்த ஒரு பஸ்ஸு மேல பார்த்தீங்கன்னா மோதிருக்கு. மிகப்பெரிய டேமேஜ பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கு. ஸோ இதில என்ன டேமேஜ் நடந்திருக்கு? அங்க இருந்த குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு? அத பத்தி தான் நான் உங்க கூட பேசலான்னு இருக்கேன். ஸோ மறக்காம லைக் குடுங்க. இந்த ட்ரெயின் மோதின வேகத்தில பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில இருந்த 2 பசங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தவங்க அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சோகமா இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழகத்தில இந்த மாரி ஒரு சம்பவம் அதுவும் கடலூர்ல நடந்திருக்குன்னா யாராலையுமே தாங்க முடியாதுப்பா. எந்த இடத்துல நடந்தாலும் தாங்க மாட்டாங்க. அதுவும் பார்த்து நம்ம தமிழகத்தில நடந்திருக்கு. ரொம்பவும் பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் வலிக்குதுப்பா. அதுக்கப்புறம் நான் யாரு மேல மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அந்த விசாரணைலாம் போய்க்கிட்டு இருக்கு. பஸ்ஸு அந்த ஓட்டிட்டு போன அந்த ஒரு டிரைவர் மேலயா? இல்ல ட்ரெயினை ஓட்டிக்கிட்டு வந்த அந்த ஒரு டிரைவர் மேல என்ன மிஸ்டேக்குன்னு இந்த ஒரு வீடியோல நான் சொல்றேன். ஸோ மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையை பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கேட்டு எண் 170 இன்ட்லாக் பார்த்தீங்கன்னா செய்யாம இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கேட்டு பார்த்தீங்கன்னா இன்னெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ மேனுவலா தான் அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த அங்கே இருந்த கேட் கீப்பர் ஸோ அவங்களுடைய கையை அசைச்சிக்கிட்டு தான் ஸோ இந்த ஒரு கேட்டை பார்த்தீங்கன்னா மூடணும்னு பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த ஒரு விபத்து நடக்கிற அன்னைக்கு மார்னிங் தான் பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைச்சிது. ஸோ அந்த ஒரு கேட்டை பார்த்தீங்கன்னா மூட சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த கேட் மேன் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேனுவலாக தான் அதை பார்த்தீங்கன்னா மூடணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விபத்து நடந்ததுக்கு முக்கியமான காரணம்னா இவங்க தான்ப்பா சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த கேட்மேன் யார் மேலே சொல்லியிருக்காங்கன்னா பஸ்ஸோட டிரைவர் மேலே சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தா ஸ்கூலில் படிக்கிற ஏற்றிக்கிட்டு போகிற ஸோ அந்த ஒரு டிரைவர் மேலே பார்த்தா ஸோ தண்டவாளத்தை ஈஸியாக கடக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்திருக்காங்க. ஸோ அங்கே வர சொல்ல தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து இந்த மாதிரி நடந்திருக்குப்பான்னு சொல்கிற மாதிரி தான் கேட் கீப்பர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடமையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேட்டை பார்த்தீங்கன்னா மூடியிருக்காங்க. ஸோ இது ஏன் மேலே மிஸ்டேக் இல்லை, அந்த பஸ்ஸோட ஸ்கூல் பசங்களை ஏற்றிக்கிட்டு போகிற அந்த ஒரு டிரைவர் மேலே தான் மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ரயில்வே துறையிலேருந்து இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா விளக்கமாக சொல்லியிருக்காங்க. கேட் கீப்பர் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தண்டவாளத்தை மூடலான்னு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பள்ளி வாகனத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கடக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்டு அதாவது பார்த்தீங்கன்னா கேட்டு கீப்பரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன யார் சொல்லியிருக்காங்க, ரயில்வே துறைன்னு பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த மக்களும் யார் மேலே மிஸ்டேக்கை சொல்கிறாங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா கேட் கீப்பர் மேலே. இவங்க பார்த்தீங்கன்னா அலட்சியமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா அவங்க குயிக்காக மூடிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துக்க வாய்ப்பே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மக்கள் எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்களா, மேலும் பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மண்டல ரயில்வே மேலாளர் DRM இவங்கள பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் உயர் அதிகாரிகள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா கேட் கீப்பருக்கு வந்த நேரம் என்ன, அதாவது பார்த்தீங்கன்னா மூட சொன்ன சிக்னல் கொடுத்து நீங்கள் மூட சொன்ன நேரம் என்ன, ஸோ கேட் கீப்பர் அதை மேனுவலாக மூட ஆரம்பித்த நேரம் என்ன பார்த்தா எல்லாத்தையும் பார்த்தா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நோண்டி கேட்கவோ ஸோ என்ன நடந்திருக்குன்னு நான் இனிமேல் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா ஸோ 2 பேர் மேலே மிஸ்டேக் இருக்கிறதா பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அதுக்கப்புறம் என்ன பெரிய அதிகாரிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேட் கீப்பராக இருந்துக்கிட்ட பங்கஜ் சர்மாவை பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டே பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த 3 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கேட் கீப்பராக இருந்துக்கிட்டு இருந்த பங்கஜ் சர்மா அவங்கள பார்த்தீங்கன்னா கைது செய்யணும், ஸ்டேஷனில் அடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ரயில்வே கேட்டையும் பார்த்தீங்கன்னா மூடணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அலட்சியத்தால் தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, கேட்டு கீப்பர்
கீப்பராக இருந்த பங்கஜ் சர்மா அவங்கள பார்த்தா சஸ்பெண்ட் பண்ணி வேலையை விட்டு தூக்கினது கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்குற மாதிரி இவங்க மேலே பார்த்தீங்கன்னா 5 பிரிவில் பார்த்தா வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு இது சரியான தண்டனையாக என்னன்னு இல்லையா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.